அவர் கூறிய சுத்த சன்மார்க்கத்தை எடுத்து உரைப்பதற்காகவே பெருமானுடைய பெரும் கருணையினாலே இந்த லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை நிறைவு பெற்று மாதந்தோறும் தம்பி சுப்பிரமணியம் அவர்களும் யாமும் தம்பி அவர்களும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கருத்துக்களை சொல்லி வருகின்றோம், சத்து விசாரம் செய்கின்றோம். இந்த மாதம் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தம்பி மருத்துவர் ஐயா அவர்களை தெரியும். அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், மருத்துவர். மலேசியாவில் இருந்தார், சிங்கப்பூரில் இருந்தார்கள், வடலூர் பெருவெளியில் வந்து தங்கியிருந்தார்கள். மேட்டுக்குப்பம் செல்லும் வழியில் அவருடைய குடியில் இருக்கின்றது. இப்போதைக்கு இருக்குங்களா? இருக்கு. இப்போதைக்கு பணி நிமித்தமாக பத்ரிநாத், கேதார்நாத், பூரி ஜெகநாதன் அந்த பக்கம் இருக்கார். பத்ரிநாத் தான் இருக்காரு. அவருடைய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாங்க. ஆக ஒரு மருத்துவர் சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும். யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. மருத்துவர் சொன்னால் இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத சொன்னால் உடனே எடுத்துக்கோங்க. இப்போ வள்ளலார் நமக்கு ஒரு மருத்துவரை அனுப்பி கற்றாழை சாப்பிடுங்க, தூதுவளை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரார். எந்த மருத்துவரும் அயன் இரும்பு சத்து உடம்புல ஏறணும்னு சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி கற்றாழை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. டெக்ஸாரஞ்சு டானிக் சாப்பிடு, போலிக் ஆசிட் வித் அயன் கேப்சூல் தரம் சாப்பிடு, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் வள்ளலாருடைய வழியில் பின்பற்றுவதால் நமக்கு மிகப்பெரிய உண்மையை சொன்னார்கள். வள்ளல் பெருமான் நமக்காகவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அவர் ஆற்றிய சொற்பொழிவில் தெளிவான ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள். இதுகாரும் அந்த நம்முடைய முன்னவர்கள் எல்லாம் பகவத்கீதையிலிருந்து, ராமாயணம், மகாபாரதத்திலிருந்து, இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாவற்றிலும் ஆன்மா என்பது வேறு, நீ வேறு. ஆன்மாவை அறியதான் முடியும், நீ ஆன்மாவா மாற முடியாது. நீ வேறு, ஆன்மா வேறு. ஆன்மா அனுபவம் என்பது பெற முடியாத ஒன்று. ஆன்மா என்பது அழிவில்லாதது, அதை அழிக்கவே முடியாது. பகவத்கீதை எடுத்து படித்தீங்கன்னா தெரியும். அத்தியாயம் 8 தியான யோகம் எழுதியிருப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அதில் மிக தெளிவாக கொண்டு வருவார். ஆக ஆன்மாவை அழிக்க முடியாது. மகாபாரதம் குருட்சேத்திர பூமி. 108 பேர் கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 100 பேர் நிற்கிறாங்க முன்னாடி. கிருஷ்ணனை கூப்பிட்டு, அர்ஜுனனை காண்டீபத்தை விடு, அவ்வளவு பேரையும் கொல்லுன்றார். எல்லாம் பார்த்தா சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பியா இருக்கான், நான் எப்படி அவனெல்லாம் கொல்லுவது, என்னால் கொல்ல முடியாதுன்றார். அப்போதான் மிகப்பெரிய உபதேசம். நம்முடைய பெருமானும் பேருபதேசம் ஒன்று பண்ணியிருக்காரு, கண்ணனும் அங்கே பேருபதேசம் ஒன்று பண்ணுறார். பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணா தேகம் போயிடும், இந்த ஆன்மா அழியாது. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம், அந்த பாடலை கேட்டு பாருங்க. தேகம் அழியாது அப்படின்னு சொல்ல வரல, ஆன்மா அழியாது. தேகம் அழிந்து போட்டு போக வேண்டியதுதான். என்றாவது ஒரு நாள் அந்த தேகம் அழியும், அதை இப்பயே நீ அழி அப்படின்னு தான் அங்கே உபதேசம் சொல்லப்பட்டது. வள்ளலார் என்ன சொல்ல வராரு, எறும்பு அமீபா முதல் பாக்டீரியாவிலிருந்து எறும்பு முதல் யானை வரை அத்தனை தேகங்களிலும் உள்ளது ஆன்மா. அந்த ஆன்மா உள்ள அந்த தேகங்களை அழிக்கவே படாதுன்னு சொன்னவர் வள்ளலார். இங்கேதான் 2 பேரும் வித்தியாசப்படும். அதை அழின்னு சொன்னவர் ஒருவர், ஆன்மாவை அழித்தால் அந்த உடலும் அழியும், உடலை அழித்தால் ஆன்மா அழியும். ஆன்மா வெவ்வேறு தேகங்கள் எடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. வள்ளலார் என்ன சொன்னாரு, வெவ்வேறு தேகங்கள் எடுப்பது உண்மைதான், ஆனால் நாம் இந்த தேகத்தில் வந்ததன் முக்கியமான நோக்கம் காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து. நமக்கு வெளிநிலை தான் தெரியுது, காலையில் எழுந்ததும் வெளியே பார்க்குறோம்,
கேட்பது, பார்ப்பது, முகருவது, எடுப்பது, கொடுப்பது, நடப்பது, உண்ணுவது, பேசுவது, உறங்குவது எல்லாம் வெளியில தான். நாம உள்ள போனதே இல்லை. நமக்குள்ள யார் இருப்பார்னு நம்ம தேடியதே கிடையாது. தேடியது உண்டு நின் திரு உரு உண்மை வள்ளலார் எழுதுறார். நீ எனக்குள்ள இருக்கே, நீ யாருன்னு நான் தேடினேன்னு எழுதுறார் வள்ளல் பெருமான். தேடி இருக்கார். தேடி அவர் அனுபவித்த அனுபவங்களை சொல்லி, காலம் உள்ள போதே கடவுளுடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள். காலம் இருக்கும்போதே நிலம் சேர்த்துக்கோ, காலம் உள்ள போதே தங்கம் சேர்த்துக்கோ, காலம் உள்ள போதே சொத்து சேர்த்துக்கோ, காலம் உள்ள போதே புகழ் சேர்த்துக்கோ, காலம் உள்ள போதே பெருமையை சேர்த்துக்கோ, காலம் உள்ள போதே உன்னுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள். வந்தாய், இருக்கின்றாய், இருப்பியா? நான் இருப்பேனா? நீங்க இருப்பீங்களா? சொல்லுங்க, இருப்பீங்களா? நான் இருப்பேனா? இருக்கலாம், இருக்கலாம். இங்க அவனில் இருக்கலாம். எப்படி இருந்தா இருக்கலாம்? அழியாத ஒண்ணு அழிகிற உடம்புக்குள்ள இருக்கு. இந்த உடல் அழியும், உள்ள இருக்கிற அது அழியாது. அது அழியாத ஒன்றோடு இந்த உடலை கலக்க வேண்டும். அழிகிற இந்த உடம்பை அழியா உடம்போட எப்படி இணைப்பது? உடம்பு வரும் வகை தெரியணும், உயிர் வகை தெரிய வேண்டும். உயிர் வகை என்ன வள்ளலார் எழுதார்? ஆகாயத்தில் இருக்கிற அணு தான் வந்தது, காற்றணுவோடு கலந்தது. விபு அணு, லகு அணு, வால் அணு, கூர் அணு, திட அணு, திரவ அணு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஒரு குரு அணுன்னு ஒன்று இருக்கு. இந்த உடம்பை எடுத்தது. 64 கோடி பேதம் இருக்கு காற்றுல. 64 கோடி பேதம் உள்ள அந்த காற்றின் ஊடாக ஒரு சிறிய கிருமி, கண்ணுக்கு புலப்படாத ஒரு அணு, அந்த அணுவுக்குள்ளே உள் ஒளியாக ஆவி உருவாக ஒளியும் ஒளியுமாக இந்த உடம்புள்ள இருந்தது. ஒரே ஒரு துளி திரவத்துக்குள்ள தாய் என்பவருடைய சுரோனிதத்திரில் சென்று அங்கே அதை உண்டு, இதுவும் அதுவும் சேர்ந்து 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு. ஆக என்னவா இருக்கு இந்த உடம்புல? ஆன்மா இந்த உடலில் தனித்தே இருக்கும். பெருமான் எழுதிட்டார். ஆன்மா உடலில் தனித்தே இருக்கும். உங்களை நான் பார்க்குறேன், என்ன நீங்க பார்க்குறீங்க. இந்த விளக்கெல்லாம் நிறுத்திட்டா பார்க்க முடியுமா? அப்போ இந்த விளக்கு எங்க பார்க்கணும்? என்ன பார்க்காதீங்க. விளக்கு எங்க இருக்குன்னு பார்த்தா மேலே தான் பார்க்கணும். இப்போ மேலே விளக்கு இருக்கிறது, வெளிச்சம் இங்கே பரவி இருக்கு. ஆன்மா மேலே இருக்கிறது, அவனுடைய வெளிச்சம் கட்ட வரல வரைக்கும் உச்சந்தலையிலிருந்து பரவி இருக்கு. பரவி இருப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையை செலவாகிவிட்டால் ஒளியை எப்ப பார்ப்பது? அண்ணாந்து பார்க்கணும் இல்ல? அண்ணாந்து பார்க்கணுமா இல்லையா? நிமிர்ந்து பார்க்கணுமா இல்லையா? நமக்குள்ள இருக்கிற அந்த ஒன்றை பார்க்கறதுக்காக தான் பெருமான் வழி சொன்னார். நீங்க வெளியில எதையும் பார்க்காதீங்க, கண்டதெல்லாம் அனித்தியமேனார். நித்தியமானது உள்ள இருப்பா. பார்ப்பவனை நீ பாரு, பார்ப்பவனை நீ பாரு. உள்ள இருந்து பார்க்கறான்ல அவன் யார் அவன்? அவனை பாரு. எப்படி பார்ப்பது? அது 5ஆம் திருமுறையில் அர்த்த யோக பயிற்சின்னு ஒன்று சொல்றாரு. அங்கே உண்ணாமலை செடி தாடியில் வாக்குவாதம் நடைபெறும்போது சொல்லியிருக்கார். கண்கள் பலகால் பூர்வ மத்திய சிந்தனையோடு விஷயத்தில் இருக்க வேண்டும். நெற்றி பகுதியிலே நினைவை நிறுத்தி கண்களை வைத்து பார்ப்போமேனால் கண்கள் பழகி பழகி கண்களுக்கு உள்ளே இருக்கிற ஆன்ம தரிசனம் கிட்டும்னு எழுதுறார். உள்ளே இருக்கிற ஆன்மாவனும் பெறலான்றார். ஆன்மா அழியாது இல்லையா? அது ஒரு பெரிய அணு இல்லையா? அதனுடைய சூடு இவ்வளவு அவ்வளவு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு முன்ன பேசினாங்க இல்லைங்களா, வெள்ளி கட்டிய வள்ளல் பெருமான் கையில் கொடுத்தாங்க. எட்ட போங்கான்னு சொல்லிட்டு இப்படி அழுத்தி பிடிக்கிறாரு. வெள்ளி உருகி கீழே ஒழுகுது. அப்போ என்ன உஷ்ணம்? உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு 5 ரூபாய்க்கு ஐஸ் கட்டியை வாங்கி கொடுத்தா கூட கரையாது. கரையுமா? ஐஸ் கட்டியே நம்ம கையில் வச்சா கரையலைன்னா, வெள்ளி கட்டியே வள்ளலார் கையில் கொடுத்ததும் கரைஞ்சி ஓடிச்சுன்னா அவருடைய உஷ்ணம் என்ன உஷ்ணமாக இருக்கும்?
நம்ம உடம்புல எத்தகைய உஷ்ணம் இருக்கு? உண்ணும் உணவு மூலமா, பருகும் நீர் மூலமா, எண்ணும் எண்ணத்தின் மூலமா, பார்க்கும் பார்வையின் மூலமா, கேட்கும் திறன் மூலமாக 5 புலன்கள் வழியாக அசுத்த உஷ்ணத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றோம். என் உடம்பு சூடு ஏறுது. அந்த வார்த்தை என்ன சொல்லிட்டான் பாரு. ஏன் கேட்டனா சூடு ஏறுதா? சூடு ஏறுதா இல்லையா? அசுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணம். இந்த சுத்த உஷ்ணத்தை எவ்வாறு உண்டாக்கி கொள்வது, இது யாரும் சொல்லவே இல்லை. வள்ளலார் தெளிவா சொல்லியிருக்கார். சுத்த உஷ்ணத்தை எதனால பெற முடியும்? 28 பாடல்களை தெளிவா சொல்லிட்டார். நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒண்ணு மேட்டுக்கு புதிய தெய்வத்தை கொண்டு வந்து கொடுத்து என்ன சொன்னாரு? இதுகாரும் வந்தவங்க யாரும் அதை சொல்லவே இல்லையே. நினைந்து நினைந்து எதை நினைந்து? தீப முன்னிலையில் கடவுள் ஒழுங்காக பாவித்து நீ உட்கார்ந்து தவம் போடுனார். உள்ள உட்கார்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை உண்ண என்ன உஷ்ணம் உண்டாகும்னு எழுதுறாரு. ஆக இந்த சுத்த உஷ்ணம் குறையாம இருக்கிறது உபாய மார்க்கம், உண்மை மார்க்கம் 2 இருக்கு. நம்ம பெருமான் அவர்கள் உண்மை வழியை சொன்னவர். கொஞ்சம் உபாயமா இந்த உடம்பு சூட்டை இழக்கக்கூடாது. அதுக்காக என்ன சொல்ல வராரு? ஐயா அவங்க இமயமலை சாரல்ல இருக்காங்க, மன்னிக்கவும், வெட்ட வெளியில உட்கார்ந்து தவம் செய்ய சொன்னார்கள். வெட்ட வெளியிலே பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளல் பெருமான் அவர்கள் பணி மிக கொடுமையானது, ஆழகால விஷத்திற்கு சமமானது. காலில் எழுந்து வெளியில சூரியன் வர வரைக்கும் தேகத்தை போர்வையால் போர்த்தி இருக்க வேண்டும் சொன்னவர் நம்முடைய பெருமான். தேகத்தை திறந்து வைத்திருத்தல் கூடாது அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். உடம்பையே திறந்து வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்? சூடா வீட்டில் இட்லி சுட்டாங்க, உள்ள வர்றதுக்கு நேரம் ஆகும். ஹாட் பேக்கில் வச்சு என்ன செய்கிறாங்க? ஹாட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. 10 இட்லியே 4 இட்லியே எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சா அவன் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தால் கூட சூடாக இருக்கும். அதை அப்படியே திறந்து வச்சு ஒரு மின் விசையை போட்டு போனால் அந்த இட்லி என்ன ஆகும்? இப்போ ஒரு பொருள் ஆறி போகும்போது அதில் என்ன நடக்கும் தெரியுங்களா? புழுக்கம் ஏற்படும். அந்த புழுக்கத்தில் என்ன வருதுன்னா உயிர்கள் உருவாகும். எப்படிப்பட்ட உயிர்கள்? நம்மை அழிக்கக்கூடிய உயிர்கள் உருவாகும். அதனால தான் வள்ளல் பழைய உணவுகளை கொல்லக்கூடாதுன்னார். பழைய கறிகளை கொல்லவே கூடாது. நீ சன்மார்க்கி சாகாம இருக்கணும்னு நீ எண்ணுகிற எண்ணோதோடு இல்லாத உணவை நெறிப்படுத்து. ஒரு சட்டி நிறைய, ஒரு குண்டா நிறைய குழம்பு மீந்து போச்சு, ரசம் மீந்து போச்சு, சாம்பார் மீந்து போச்சு, கொண்டு போய் புழக்கடையில் கொட்டுன்றார் வள்ளலார். அதை சூடு பண்ணி விஷமாக்கி சாப்பிடாது. அப்ப என்ன ஆகும்? இந்த உடம்பு அழியும். பழைய உணவுகளை கொள்ளாதிருத்தல் வேண்டும். 1000 இல்ல, லட்சம் விஷயங்களை கொட்டி வச்சிருக்காரு இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய. கத்தி மேல கூட நடந்துடலாம். எப்பா இந்த சன்மார்க்க பெருநெறி மேல போகிறது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. காலைல எழுந்திருக்கிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும்னு வரைமுறை சொல்லி ஒரு ஒழுக்க விதிகளை வகுத்து தந்தவர் நம்முடைய பெருமானார். தூங்கும்போது கூட இப்படி தூங்குறான்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? இடது கை பக்கமாவே படுத்து தூங்கு. இது நியாயமா? கொஞ்சம் வலது பக்கம் படுத்தா ஐயோ பெருமான் சொன்னது இடது கை பக்கம் படு. குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு நேரம் 12-1 மணிக்கு போகிறோம். ராத்திரி மகன் 4 தோசை சாப்பிட்டாரு, அது இட்லி பொடி வச்சு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டாரு. தூக்கம் வரலுமா? ஒரு நேரத்தில் தூக்கம் வரும், எழுப்பி விட்டுரும். ஏன்னா உள்ள தோசை போச்சுன்னா தண்ணி வேணும். இட்லி சாப்பிட்டா தண்ணி தர வேண்டிய ராத்திரியில், தோசை சாப்பிட்டா ராத்திரியில் தண்ணி கேட்கும். ஏன்னா தோசையில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடுச்சு, கல்லில் போட்டு எடுத்தாச்சுல்ல. இட்லின்னா உள்ள ஆவி இருக்கும், நீர் இருக்கும், அந்த உடம்புக்கு தேவை. ஆக அந்த நேரத்தில் எழுந்து ஒரு கோலை பச்சை தண்ணியாக குடிக்க முடியும்? எப்போ தண்ணி குடித்தாலும் சுடு தண்ணி தான் நீ குடிக்கணுன்றார்.
எவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன் வெந்நீர் குடிக்கணும்? இந்த உஷ்ணம் குறையக்கூடாது, உடம்புல இருக்கிற சூட்டை இழக்கக்கூடாது. மற்ற வகையில் நம்ம சூட்டை எப்பயோ இழக்கிறோம், சில நேரம் இழக்காமலே இருக்கிறோம். யாரோ நம்ம திட்டுறான், கேட்டுட்டு உட்காந்துருக்குறோம். வல்லார் வழியில் இருக்கோம், வல்லார் வழியில் இருக்கோம், வல்லார் வழியில். இதுதான் நம்ம பழப்ப போச்சு. திட்டினா திட்டட்டும். ஆனால் பக்கத்தில் இருக்க நம்ம சகோதரர் விடுவாரா? உனக்கு சூடு இல்லை, அந்த சூடு இல்லாமல் போகணும். வள்ளலார் சொன்ன சூடு உடம்புக்கு வேணும். இந்த சூடு வேணும்னா அந்த சூடு வரக்கூடாது. அந்த சூடு வந்தால் இந்த சூட்டை நம்ம இழந்துருவோம். அப்போ சூடு இல்லாமல் சொரணை இல்லாமல் எப்போ இருக்கணும்? மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கின்ற நாம் உலகில் மற்றவங்க சொல்லும்போது காதலியே வாங்காதன்னு பெருமான் எழுதியிருக்கார், நான் சொல்லலை. கொடிய சொல் செவி புகாது, நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேளு, மற்றவை கேளாதிரு. ஏன்னா மற்றது கேளாமல் இருந்தால் தான் நம்ம சூட்டை இழக்காமல் இருப்போம். எவ்வளவு விஷயங்களை சொல்லி வச்சிருக்காரு. அரிசி, இந்த அரிசி சோத்தை தின்றோம். அந்த அரிசியில என்ன சொல்ல வர்றாரு? பழைய சீரக சம்பா அரிசியா ஓணுன்றார். இது முடியுங்களா? அந்த அரிசியை எப்படி வடிக்கிறதுன்னு சொல்றாரு. அதிக நெத்து பதமாகவும் இருக்கக்கூடாது, நெகிழ்ச்சியாக குழகுழனும் வேகக்கூடாது. வீட்டில் அரிசி வாங்கி கொடுத்து சொன்னீங்கன்னா அடிதான் வரும். உங்கள்கிட்ட பெருசாக நான் கட்டிக்கிட்டு வந்து என்னையா பண்ணுறதுன்னு திட்டமாக அதை வடிக்கணுன்றாரு. கஞ்சி தண்ணி இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு கேட்டால் கஞ்சி போக வடித்த சோறு தான் தின்னணுன்றார். அதில் எண்ணெய் சத்து இருக்கக்கூடாதுன்னாரு. ஆக அதில் எண்ணெய் சத்து இருக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயம், கீரைகளில் என்னென்ன கீரை சாப்பிடலாம், பழங்களில் என்ன பழம் சாப்பிடலாம். பழங்களில் இப்போ வாழைப்பழம்னு சொன்னால் பேயன்னு ஒரு பழம் இருக்குல்ல, அதைத்தான் நம்முடைய குருநாதர் நமக்கு சிபாரிசு பண்ணுறார். ஒரு பழம் 100 ரூபா விற்றா கூட பரவாயில்ல, வாங்கி சாப்பிடுது. ஏன்னா இந்த பேயன் வாழைப்பழத்தில் என்ன இருக்குன்னு இன்னைக்கு சயின்ஸ் ஐயா மருத்துவர் எம்பிபிஎஸ் அவங்களுக்கு தெரியும். பொட்டாசியம் தேவையா மூளைக்கு, சோடியம் தேவையா மூளைக்கு? மூளைக்கு பொட்டாசியம் வேணுங்களாம். அப்போ மூளை செயல்திறனோடு இருக்கணும்னா பொட்டாசியம் வேணும். இந்த பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குது? பேயன் வாழைப்பழத்தில் 100%க்கு 70% இருக்கு. இது எப்படி வள்ளலார் எந்த லேபில் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணாரு? பேயன் வாழைப்பழம் இவ்வளோ வேலை செய்யும். மூளை திறன் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமையானால் பேயன் பழம் தான் சாப்பிடணும் அப்படின்றார். பேயனை பற்றி ஒரு பெரிய ஜாபிதா போட்டு கொடுத்துருக்காரு நம்ம பெருமான். மற்ற எந்த பழங்களையும் அங்கே கொண்டு வரல. பங்களாபாத்னு ஒரு பழம் சொல்கிறார். பேயன் கிடைக்கலன்னா அதை எடுத்துக்கோ, இல்லை ரஸ்தாளி எடுத்துக்கோ. ரஸ்தாளியெல்லாம் இப்போ கல் வச்சு தானே பழுக்க வைக்கிறாங்க. எல்லா பழமும் கல் வச்சு தானே. ஆக இந்த சுத்த உஷ்ணத்தை உண்டாக்குறதுக்கு வழிகளை எல்லாம் நிறைய சொன்னார். மருத்துவர் ஐயா சொன்னார், சுண்ணாம்பு தடவின சுக்கா இருக்கணும், நம்ம அன்பர்கள் யாராவது செய்தால் கேட்டு வாங்குங்க அப்படின்றாரு. ஏன் சுக்கு சாப்பிடணும்? சுக்கில் என்ன சத்து இருக்கு? நம்ம சித்தர் பெருமக்கள் எழுதிட்டாங்க. சுக்கில் என்ன இருக்கு சொல்லுவாங்க. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பராயருக்கு மிஞ்சின தெய்வமே இல்லைன்னு. அப்போ சுக்கு என்ன செய்யும்? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? ஒரு சித்தர் பாடுறார், ஏரகத்து செட்டியாரேன்னு. இங்கார் சுமந்திருப்பார் இந்த கூட்டை. இந்த கூடு அழியாத இருக்கிறதுக்கு வழி சொன்னார். சுக்குல சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு. சுண்ணாம்பு இந்த உடம்புல நிறைய வேணும், கால்சியம். சுண்ணாம்பு சத்து எப்படி எடுக்கிறது? நாமெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்களெல்லாம். நாம் அந்த பழக்கத்துக்கு இல்லை. வள்ளலாரே எழுதியிருக்காரு, வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரித்தல். காலையில் எப்படி 3 காலமும் தாம்பூலம் தரிக்க சொல்லியிருக்காரு இல்லறத்தாருக்கு. காலையில் எப்படி போடுறது, மத்தியானம் வெத்தலை பாக்கு எப்படி போடலாம், இரவு எப்படி போடலாம். இதை 3 சத்தும் உடம்புல ஏறணும். சுண்ணாம்பு சத்து, வெத்தலை சத்து, பாக்கு சத்து. பாக்கு எப்பயுமே தோற்பு,
தூர்ப்பு எப்பவுமே குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை அதிகப்படுத்தும். அதுவே அதிகமான ரத்தத்தை குறைக்கும். பாக்கு அதிகமாக தின்னா ரத்தத்தை இல்லாமல் பண்ணிடும். ஒரு அளவாக சாப்பிட்டா ரத்தத்தை அதிகப்படுத்தும். அப்போ ரத்தம் சீராகிறது பாக்கு ரொம்ப முக்கியம். அதில் பஞ்சகவ்யம், ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து போடணும்னு எழுதுறார். ஆக இந்த வெற்றிலை பாக்கு பழக்கம் வேணும் அப்படின்னு சொன்னார். ஏன்? இந்த 3 வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தரித்தல். சுவாமி சிவானந்தர் வடகரையில் இருக்காங்க. என்னுடைய முதல் குருநாதர் வெற்றிலை பாக்கு போடக்கூடாதுன்ட்டு அவர் ஏன்னா பல்லெல்லாம் கரையாகும், அது வேறு ஒரு வேலையும் தூண்டிவிடும், தேவையில்லை அப்படின்னாரு. இந்த வெற்றிலை பாக்கு பழக்கத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சத்து நிரம்பியது. சுண்ணாம்பு கூட பாருங்க, இப்போ கடையில் விற்கிற சுண்ணாம்பெல்லாம் கல் சுண்ணாம்பே கிடையாது. வெட்டி எடுக்கிற சுண்ணாம்பு தான் உயர்ந்தது. அந்த சிப்பியில் இருக்கிற சுண்ணாம்பு சரியில்லாதது. அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்புன்னுவாங்க. அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு நமக்கு வேணாம், கல் சுண்ணாம்பு தான் வேணும். இப்படி சொல்லி சுண்ணாம்பை சுக்கத்தடவி சுக்கில் சுண்ணாம்பு தடவி போட்டு அது ஒரு பெரிய வழிமுறைகள், ப்ராசஸ். அப்படி பண்ணி தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூதுவளை சொன்னார். ஐயா மருத்துவர் சொன்னார், கரணம் ஓய்வதற்கு. நிறைய பார்க்குறோம், மனசு நிற்கல, மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, அது நிறுத்தவே முடியல. இந்த மனம் நிற்கணும் அப்படின்னா தூதுவளையை விட சிறந்த மூலிகை எதுவும் இல்லை. அதனால்தான் கபத்தை அரிப்பதற்கும் எது? கரிசாலை. கபத்தை அரிப்பதற்கு தூதுவளை, கவன சித்தியை உண்டு பண்ணுவதற்கு தூதுவளை, இரும்பு சத்தை அதிகமாக்கி உடம்புல ரத்தம் குறையாமல் பார்க்கவும், பிரதம உள்ளுடம்பாகிய உயிர் உடம்பை நீடிக்க செய்யவும் கரிசலாங்கண்ணி அவசியம். இப்போ நம்ம பகுதியில் கரிசாலையே இல்லை. நீங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் வைத்திய ரத்னம், மிகப்பெரியவர், தமிழ்நாட்டில் தெரியும் எல்லாருக்கும், கு சிவராமன் ஐயா அவர்கள் பேசி ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு வந்துருக்கு. ரவுண்ட் அப்னு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து வந்திருக்கான். அது பூச்சிக்கு, இது வயல்வெளியில் களைக்கொல்லி. அந்த டப்பாவை வாங்கி பாருங்க, அது மேலே குறிப்பிட்டு கரிசாலையை சொல்லியிருக்கான். இந்த மூலிகையை அது அழிக்கும்ன்றான். அது புல்ல சேர்த்துட்டாங்க அவங்க. அதை களை செடி அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் சொல்லி இந்த களையை அழிக்குவதற்காக இப்போ நாடெங்கும் களைக்கொல்லியில் அது இருக்குது. இப்போ நம்ம பகுதியிலே நிறைய கரிசாலையை நாங்கள் எடுப்போம். கடந்த 1 ஆண்டுகளாக கரிசாலையே இல்லை. நம்முடைய வயலில் எங்கோ ஒன்று இருக்கிறதே தவிர பக்கத்து வயலில் ஒன்றுக்கு கூட கிடையாது. எல்லா கரிசாலையும் பாழ்பட்டு போச்சு. இப்போ எங்கே போகிறது நம்ம கரிசாலைக்கு? கரிசாலையை கொண்டு தேரையர் எழுதுகிறார், திருமந்திரம் எழுத திருமூலர் எழுதுகிறார், கரிசாலையை வைத்து வழலை வாங்குதல் சொல்லுவாங்க. தேக கரையா தின்ற கரிசாலை, தேகம் நிறைய போகும், தின்ற கரிசாலை நிறைய. அதனால் கரிசாலை ரொம்ப முக்கியம். சுத்த உஷ்ணம் நமக்கு உண்டாக்கும் அப்படின்னு பெருமான் எழுதியிருக்காரு. வெந்நீர் தான் குடிக்கணும்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லி வந்த நம்ம பெருமானார் ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு தெளிவாகிட்டார். எல்லா வேதங்களும், எல்லா பாஷ்யங்களும், எல்லா புராணங்களும் ஆன்மா இப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்களே தவிர அழியாதுன்னு சொன்னாங்களே தவிர ஆன்மாவுடைய நிலையை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு வள்ளலார் தெளிவாக எழுதியிருக்காங்க. ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னு ஜீவகாருண்ய ஒழுக்கம் 1, 2, 3 படிங்க. இந்த ஆன்மாவை பற்றி தெளிவாக எழுதுறாரு. அது ஆன்ம லாபம், காலம் உள்ளவதே ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும்ன்றார். நாம் ஆன்மாவுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற காரியம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். லாபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் இந்த உடம்போ அல்லது ஆன்மாவையோ நம்ம தெரியவே இல்லை. அதனால் ஆன்ம லாபத்தை அடைய வேண்டும் என்றால் ஆன்ம லாபம் பெற்றோருடைய தேகம் எப்படி இருக்குன்றார்.
அப்போ நீங்களும் நானும் ஆன்மலாபம் பெற வேண்டிய இந்த உடம்பை எப்படி வச்சிருக்கணும், இந்த தசையெல்லாம் எப்படி இருக்கணும்னு எழுதுறார். இந்த எலும்பு எப்படி இருக்கணும்னு சொல்ல வரார். ரத்தம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரார். சுக்கிலம் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரார். இவன் மிகப்பெரிய ஒரு பரிசோதனை கூடமே வச்சிருக்காரு வள்ளல் பெருமான். அப்போ இந்த உடம்புல மாற்றங்கள் உண்டாகணும்னு சொன்னால் வள்ளல் பெருமான் நம்முடைய ஒழுக்கங்களை சொல்லும்போது கடுக்காய் வேணும், சுக்கு வேணும், கரிசாலை வேணும், தூதுவளை வேணும், வெந்நீர் தான் குடிக்கணும், பசித்தால் ஒழிய சாப்பிடவே கூடாது. பசித்தாதான் சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடவே கூடாது. இருக்க முடியுமா? நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு. வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீர் தான் குளிக்கணும், தேகத்தை திறந்து வைக்கக்கூடாது, மாலை வெயில்ல திறந்து வை, அப்படியும் காற்று மிகுந்து அடித்தால் நிற்காத வெயில்ன்றார். ஐயா சொல்லும்போது சொன்னாரு, அது உண்மைதான். 5ஆம் திருமுறையில் அணுக்க தொண்டர்கள் குறிப்பில் வள்ளல் பெருமான் தர்மசாலையில் ஒரு பலகை போடுவாங்களாம். அது மீது போய் உட்காருவாராம். எப்போ? 12 மணிக்கு. 11:30லேருந்து 12:30 வரைக்கும் அந்த வெயிலில் உட்காந்துருப்பாருங்களாம். அந்த தலை உச்சிக்கும் சூரியனுக்கும் ஒரு நீளமான நம்ம டார்ச் லைட்டு கை விளக்கு அடித்தோம்ன போதில் ஒரு ஒளி, பழைய சினிமா தேட்டருங்களில் ஒரு ஒளி போச்சுல்ல, அதை மாதிரி போகுமா. எல்லோரும் கிட்ட இருந்து பார்ப்பாருங்களாம். பார்த்த தொண்டர் எழுதி கொடுத்துருக்காரு, குறிப்பில் இருக்கு. ஆக அந்த வெயில், நமக்கு எல்லாம் வெயில் வேணும். வெயிலே இல்லாதனால மிகப்பெரிய நோய்கள்லாம் காரணம் வெயில் இல்லாததான். நம்ம பாட்டன் பூட்டன் தாத்தா எல்லாம் வெயிலில் இருந்தான். நாம் இப்போ வெயிலே வேணான்றோம். வெயிலே வேணாம், மரங்களெல்லாம் வெட்டிடுவோம். மரம் இருந்தால் தானே நிழல் இருக்கும், நிழல் இருந்தால் தானே போய் நிற்ப. ஆக வெயிலில் என்ன பண்ணும்? இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்ன கொண்டு வராங்க? மின்சார தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன கொண்டு வராங்க? சோலார் சிஸ்டம். அப்போ சோலார்னா என்னங்க? ஆங்கிலத்தில் சோலார் சூரிய ஒளி தானே. சூரிய ஒளி என்ன செய்யும்? உயிர்களை உருவாக்கக்கூடிய திறன் சூரிய ஒளியிலே உள்ளது. இந்த உயிர் உருவானது சூரியனிலிருந்து தான். சூரியன் இல்லைன்னா நாம இல்லை, நாம இல்லைன்னா சூரியன் இல்லை. சூரியன் தான் நமக்கு வேணும். சூரியன் பார்க்காத தீர்த்தம் எழுதியிருக்கான் மலைகளில். அதுல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. சூரியன் பார்க்கணும், சூரியனை நாம பார்க்கணும். 10 மணிக்கு சூரியன் என்ன பார்க்குறாரு? அப்படியா தூங்குறது? காலையில் 3:30 மணிக்கு எழுந்து சூரியன் எப்படி வருவான்னு பார்க்கறது இல்லையா நாமெல்லாம்? நம்ம முன்னோர்கள் அப்படித்தானே பார்த்தாங்க. இப்போ யாரும் பார்க்கறதில்ல. நம்ம உடல் பகுதியில் சூரியன் அதிகமாக உள்வாங்கணுன்றதுக்காகவே இந்த சோறுக்கு, இந்த சோத்துல எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. வீடுகளில் பாருங்க, சோறில் படம்லாம் மாட்டிருக்கும். நம்ம முதுகு இருக்க அது பெரிய சுவர், அந்த சோத்துல தான் தொங்க விட்டுருக்கான் கடவுள். என்னத்தை? இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், குடல் எல்லாம் கழுத்துலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள எல்லாம் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. என்னுடைய பிடிப்பில் முதுகுல இருந்து அதுக்கு பிணைப்பு இருக்கு. முன்பக்கத்துல இருந்து ஒரு பசை போட்டு ஒட்டியிருக்கா? இல்லை, இணைப்பு அதுவாகவே நடந்திருக்கு. நீங்கள் நானும் கேட்கவே இல்லை. இந்த முதுகு அவ்வளோ பெரிய பலகை. இந்த சோலாருக்கு பலகை கொடுக்குறான், சன்லைட்டை உள்வாங்கிறதுக்காக பலகை வைக்கிறாங்க. அது நிழல் விழாத இடமா பார்த்து வைக்கணும். 6 மாதம் எங்கே விழுது, 6 மாதம் எங்கே விழுதுன்னு பார்க்கணும். அப்படி தான் அங்கே வைக்கிறாங்க இந்த சோலார் தகடுலாம், அந்த பேனல்லாம். அவன் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பேனல் எதுன்னா நம்முடைய முதுகு. முதுகு எங்கே படணும்? வெயிலில் படணும். முதுகு பூரா இந்த சன்லைட் சூரிய ஒளியை வாங்கினா இந்த உடம்புக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே வராது. முதுகு குனிஞ்சி சூரிய ஒளியை வாங்கினவர்கள் எல்லாம் பயிர் எப்படி இருக்கும்? சூரியனில் இருக்கிற பயிர் எப்படி இருக்கும்? விவசாயி கேளுங்க, சொல்லுவாங்க. சூரியனில் இருக்கிற பயிர் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நிழலில் இருக்கிற பயிர் எப்படி விளையுன்னு கேளுங்க.
சாலையோட வயலில் எடுக்க மரம் வச்சாச்சு. முந்திரி மரம் 20 மரம். முந்திரியில் வர வருமானத்தை நம்பி நிலத்துக்குள்ளே நட்டுட்டார். நிலத்துக்குள்ளே கம்பு, கேழ்வரகு, சோளம் எது விதைச்சாலும் அந்த நிழலில் விளையாது. சூரிய ஒளி பட்ட இடத்துல வர விளைவு வேற, சூரிய ஒளி படாத இடத்துல வர விளைவு வேற. இந்த நிலத்தில் விளையிற விளைவுக்கே இப்படின்னா சூரியனே பார்க்காத என் உடலுக்கு வரும் விளைவு என்ன நாம் சிந்திக்கவே இல்லை. சென்னையில் 85 பேருக்கு மூட்டு வியாதிங்களாம், எலும்பு தேய்வான். என்கிட்ட கட்டுரை அனுப்பிச்சிருக்கிறாரு தேவநாதன், MABL வழக்குரைஞர், ராமாபுரம். எனக்கு கட்டுரை அனுப்பிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா உள்ளே ஏசி, வந்து காரில் உட்காந்தா ஏசி, அலுவலகம் போனால் ஏசி, சூரிய ஒளியே கிடையாது. சூரிய ஒளியே உள்ளே வரல, ஜன்னல் இருக்கும், சாத்தியிருப்பாங்க. அந்த காற்று கூட உள்ள ரப்பர் பீடிங் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. என்ன டைட்டு? ஏர் டைட். அப்போ அந்த சில்னஸில் இருந்தால் அந்த உடம்பு என்ன ஆகும்? இந்த உடம்பு சில்லிலையா வந்தது? இல்லையே. தாய் கருப்பையிலேருந்தே சூடு தான் உருவாகி வந்தோம். ஒரு கோழி முட்டை எங்கேருந்து வருது? பறவையினுடைய சூட்டில் இருந்து தானே குஞ்சா வெளியே வருது. 21 நாள் உட்காந்து ஆடையை காக்குது இல்லை, அந்த சூடு அந்த முட்டையில் ஏறிதாய் தானே வருது. அப்போ சூடு இல்லைன்னா அது வராது இல்லையா? அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? சூட்டில் தானே வந்தோம், சூட்டில் தானே இருக்கணும். சூடு நீங்கி போச்சுன்னா சரியாக போச்சு. சூடு எப்போ நீங்கும்? மிகப்பெரிய சூடு எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து. ஆக வெப்ப காற்று நமக்கு வேணும், வெப்பம் வேணும். இப்போ இவங்கெல்லாம் அங்கே இமயமலை சாரலில் நெருப்பை கொளுத்திட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காரங்க இல்லையா? நெருப்பை கொளுத்திட்டு மூட்டை போட்டு மூட்டத்துக்காரிக்காக உட்காந்துருப்பாங்க. நம்மவங்களும் மூட்டை போட்டு உட்காந்துருக்கோம். நானே உட்காந்துருக்கேன் சின்ன குழந்தையில். 10 வயசு, 17 வயசு, 20 வயசு வரைக்கும் ஊரில் புளிய மரம், சாலை ஓரம், தெரு ஓரம், வீட்டுக்குள்ளே இருக்கிற விறகெல்லாம் கொண்டு வந்து கொளுத்துவாங்க. சுற்றி உட்காந்து குளிர் காய்வோம். ஏன் குளிர் காயிரும்? இந்த உடம்பு சூட்டை இழக்கக்கூடாது. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் விழுப்புரம் ரயில்வேல வேலை. அவர் என்னவா இருந்தார்? என்ஜின் டிரைவராக இருந்தார். 98 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆனது என்னமோ 60 ஆனார்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த நோயுமே இல்லை. இப்போ அந்த என்ஜினே கிடையாது. நீராவி என்ஜின் இருந்தது. உள்ள ஒரு கறிக்காக தனியாக ஒரு பொட்டி இருக்கும். கறியை வாங்கி உள்ளே கொட்டுவாங்க. இந்த கதவை திறந்தால் அப்படி ஒரு அனல் அடிக்கும். அது உள்ளேயே நின்றுட்டு பயணம் பண்ணவர் அவர். ஆக 98 வயசு வரைக்கும் இருந்தார். சூடு வேணும் இந்த உடம்புக்கு. உடம்பு சரியில்லைன்னா அந்த காலத்தில் பெரியவங்க எங்கள் வீட்டிலே இருந்திருக்கு. சுத்துக்கட்டு வீட்டில் ஒரு அரை செங்கல் தலைவரிசை போட்டிருப்பாங்க. அது எது போட்டு பூச மாட்டாங்க, செங்கல் தலைவரிசை தான். அந்த செங்கல் தலைவரிசை போட்டால் அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த உடம்பு சரியில்லாத கிடக்குவாங்க. ஏன்னா செங்கல் என்ன பண்ணும்? சூட்டை இழக்காது, சூடு உள்ளதாக இருக்கும். ஆலயங்களை சுற்றி செங்கல்கள் பதிக்கப்பட்டது நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில். இப்போல்லாம் என்னாச்சு? காங்கிரீட்டாக போட்டுட்டுருக்கோம். ஆக செங்கல் என்ன வேலை? வெப்பத்தை வாங்கி வச்சுருக்கோம். நாம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக சூடு தான் நம்முடைய நோக்கமே. அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த தூதுவளையை, இந்த கரிசாலையை நமக்கு சிபாரிசு பண்ணியிருக்காரு. அதோடு இல்லை, புளியாரை ரொம்ப அற்புதமானது, கிடைக்காத ஒன்று. இந்த உடம்பு அழியாமல் இருக்கிற மூலிகையில் அது ஒன்று. தேகத்தை சித்தி செய்து கொள்வதற்கு புளியாரை தினம் வேணுன்றார். புளியாரை சுவைகள் தினம் தினம் கிடைத்தால் நல்லதுன்னு எழுதுறார் வள்ளலார். புளியாரே நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விழுப்புரத்துலேருந்து நாளைக்கு வந்தீங்கன்னா நான் விசாரிக்கிறேன். அவங்க விலாசம் தர போய் விசாரிங்க. கிட்னி 2 சிறுநீரகமும் ஃபெயிலியர். அது தன்னுடைய நிலையை இழந்தது. மருத்துவர் வராரு, இன்னும் 15 நாள் அல்லது 1 மாதம் பார்ப்போம், உங்களுக்கு கண்டிப்பாக டயாலிசிஸ்ன்னு ஒன்றா. அது ஆங்கிலத்தில் சொல்ல வராங்க, அது நமக்கு தெரியல. சிறுநீரகம் மாற்று சிகிச்சை. அது கையில் பட்டன் போடுறாங்க. 1 மாதம் கழித்து அந்த பட்டன் வழியாக தான் நாங்கள் பண்ணுவோன்றாங்க.
வந்து அழும்போது அந்த சகோதரியை, நீ அசைவம் சாப்பிடாம இருப்பியா, இதை சரி பண்ணுறேன்னு சொல்லுங்க, நான் உத்தரவாதம் தரேன். அவங்க உடம்பு சரியாக நாம உத்தரவாதம் நாம கொடுக்குறோம். வள்ளலார் சொன்ன வழியில அசைவமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க, தினமும் ஒரு கைப்பிடி போங்க. ரமேஷ் பாபு கரிக்கலாம்பாக்கத்தில் இருக்கார், போஸ்ட் மாஸ்டர் வேலை செய்கிறார். அவர் தோட்டத்தில் இங்கே இருக்கிறதெல்லாம் கொடுத்து வளர்த்து வரோம். இங்கே வேணுன்ற அளவுக்கு இல்லை, அவர் பயிர் செய்கிறார். தினமும் ஒரு கைப்பிடி வாங்கி வந்து சாப்பிடுமா. சென்ற மாதம் வந்தாங்க, மருத்துவர் ஆச்சரியப்படுறாரு, கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, நான் கொடுத்த மருந்து மாத்திரெல்லாம் வேலை செய்யுது, சந்தோஷம்னு சொல்லி அனுப்புகிறார். விடாமல் அந்த புளியாரக்கீரையும் சுரக்காயுமே சாப்பிட்டு வராங்க. சுரக்காய் ரொம்ப அற்புதமானது. ஆக மூலிகைகள் செய்கிற வேலையை யார் செய்வாங்க? நாம் இந்த புளியாரையை மறந்துட்டோம். புளியாரையில் 3-4 ரகம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு நம்ம வள்ளலார் மூலிகை தோட்டல் 4 புளியாரையும் வச்சுருக்கோம். அதாவது பார்க்கலாம், எடுக்க முடியாது, தொட்டியில் வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். அதனால வள்ளலார் சொன்ன உணவியல் மாற்றம், உடலில் மாற்றம் உருவாக வேண்டுமானால் உணவில் மாற்றம் வந்தால் ஒழிய உடம்பு மாறாது. உடம்பே மாறாது. நல்ல கடலை மாவு, நல்ல உருளைக்கிழங்கு, ஒல்லியாக இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்துட்டே வாங்க. வாழைக்காயை சேருங்க, உருளைக்கிழங்கை கொடுங்க, கடலை மாவு நிறைய சேருங்க. பழைய உணவுகள் சாப்பிட்டோம். தயிர் 2 நாள் தயிர் 3 நாள் தயிர் பழைய சோத்தில் போட்டு 1 மாதம் கொடுங்க. அவர் எத்தனை கிலோ ஏறுறாரு பாருங்க. ஒல்லியாக ஒட்டி போயிருந்தவர் கூட எப்படி இருப்பார்? மழைன்னு ஆயிடுவார். அதுவாக பிரயோஜனம் இல்லாத உடம்பு. அதில் என்ன ஒன்றும் இல்லை. உடம்புல உயிர் இருக்கணுமா, உடம்பு இருக்கணுமா? நமக்கு உடம்பு வேணுமா, உயிர் வேணுமா? என்ன வேணும்? உடம்பு வேணும், உயிர் வேணும். இதில் உடம்பு முக்கியமா, உயிர் முக்கியமா? அது எப்படி 2 முக்கியம்? செவுரு இருந்தால் அந்த சுவிட்ச் போர்டு இருக்குமா? சுவிட்ச் போர்டு இருந்தால் அந்த சோறு இருக்குமா? இந்த சோறில் சுவிட்ச் போர்டு இருக்கா, அந்த சுவிட்ச் போர்டில் சோறு இருக்கா? சோறு இருந்தால் தான். இந்த உடம்பை உறுதியாக வைக்கணும். அதனால் உடம்பை உறுதியாக வைக்கிறது 20-25 வயசுக்குள்ளே. அதுதான் அந்த காலத்தில் 15 வயதுக்குள்ளே குருநாதர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. 5 வயசாகிட்டா இழுத்து போடு. அங்கே அவன் 15 வயசுக்குள்ளே இந்த உடம்பு உறுதியாக இருக்கும்போது தான் நல்லா நிமிர்ந்து உட்காந்தான்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியும். நீங்கள் 50 வயசில் நான் தியானம் கற்றுக்கிறேன்னு கொண்டு வந்து உட்கார வச்சா நல்லா தான் உட்காருங்க, நேரம் அவன் எங்கே போகும்? சுத்தமாக போயிடுங்க கீழே. காலம் உள்ள போதே கடவுள் நிலையை அறியணும்னா எப்போ பழக்கணும்? நான் சொல்லலை, வள்ளலார் சொல்லியிருக்காரு. அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் செவ்வையாக, எப்படி செவ்வையாக ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள்னாரு. இந்த உலகத்தில் எந்த ஞானியாவது சொல்லியிருக்காரா? அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் நீ செவ்வையா ஒரே இடத்துல ஆடாதீர், அசையாதீர், சற்றும் அசையாதீர், வேறு ஒன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர். இதை யார் சொன்னது? இவர் மட்டும்தான் சொல்லுவார். நீ 3:30 மணிக்கு எழுந்ததும் உடனே எங்கே ஓடணும்? எங்கேயோ ஓடு, அது ஈர துணியோடு போ. இதையெல்லாம் முன்றைய ஞானம். வள்ளலாருடைய ஞானம் தெளிவானது. விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் பண்ண முடியும். வள்ளலார் சொன்ன விஷயங்கள் அப்படி. யாரும் தெரியல, வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் எடுத்துட்டு அழகாக ஒரு படம் நானே பார்த்தேன், லூசி அப்படின்னு. இந்த உடம்பே இல்லாத போகுது அந்த பொண்ணு. அவன் கேட்குறான் தன்னுடைய காதலன், லூசி நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிறேன்னு. அது அந்த மொபைலில் வருது, நான் ஆல்வேஸ் எவரிவேர்ன்றது. நான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றேன், என்ன தெரியலையான்னு கேட்குது. இதை யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி எடுத்து ஒரு படத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த படம் பேர் என்னங்க? ஆமாம், போய் பாருங்கள், நெட்டில் எவ்வளோ படம் பார்க்குறீங்கள, கொஞ்சம் இதை பாருங்கள். எப்படி மறைய முடியும்? வள்ளலார் சொல்லிட்டார், ரசாயனங்களாலும் பௌதிகங்களாலும் ஆனது தான் இந்த உடம்பு. பௌதிகம் என்ன எது, ரசாயனம் என்ன எது?
தண்ணீர் பொருள் எல்லாம் ரசாயனம் தானே. பௌதிகம் என்பது என்ன? தங்கம் பௌதிகம், வெள்ளி பௌதிகம், தாமரம் பௌதிகம். உடம்புல தாமரம் சேரணும். தாமரம் சேரலைன்னு என்ன ஆகுறது? இரும்பு சேரலைன்னா என்ன ஆகுறது? சுண்ணாம்பு சேரலைன்னா என்ன ஆகுறது? தங்கம் இல்லைன்னா என்ன ஆகுறது? இந்த உடம்பு உருக்குன்னா தங்கம் இருக்கு. வள்ளலார் எழுத்தாரு, தங்கமே அணையார் கூடிய சங்கம் சன்மார்க்க சங்கம்ட்டாரு. இப்போ உடல் பகுதியிலே இந்த ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய மூலக்கூறுகள்லாம் இருக்கு. அதை அதிகப்படுத்துறதுக்கான உபாயங்களை உணவு முறையில் சொல்லியிருக்காரு. ஆக நம்ம உணவு முறையை மாற்றி தான் ஆகணும். வள்ளலார் சொன்ன விஷயத்த சொன்ன நீங்களும் பயந்துருவீங்க. நான் பைபிள்ல விட்டுட்டேன். ஒரே ஒரு பாடலை படித்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் விட்டேன். இன்னும் வள்ளலார் சொன்னது கேட்டு செத்தா போறமே. யாரே பேச்சே கேட்டு செத்து போறாங்க எவ்வளோ பேர். வள்ளலார் எழுதி வைத்ததை பார்த்து நான் செத்து போறேன். காரமும் மிகுபுளி சாரமும் கைப்பும் உவர்ப்பும் சேர்த்து ஊரமுது உண்டு ஒழியாதேன்ட்டார். காரமும் மிகுபுளி சாரமும் ஓர்ப்பும் தோற்பும் எல்லாம் சேர்த்து ஊரமுது உண்டு ஒழியாதே தோழி, ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருள் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்றார். அப்ப இதை நம்ம உடம்பு அழிக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டார். புலி உடம்பு அழிக்கும். அது புலி இல்லாம எப்படி வாழறது? உப்பு குறைங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைங்க உப்பை. உப்பு விட சொல்லவே இல்லை வள்ளலார். தினம் 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 கொஞ்சம் கொஞ்சமா குறை. உப்பு இல்லாத ஒரு பண்டம் குப்பையே கிடையாது, தூக்கி போட வேணாம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையே இல்லை, அதை நீ கொள்ள வேண்டும். உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. பண்டம்னா சாப்பிட்ற பொருள்லாம். உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லை சாப்பிடுன்னு சொன்னா வாயில போட்டு பார்த்து உப்பு இல்லை குப்பையில போடு. எப்படி மாத்திட்டான் பாரு நம்மால் சாப்பிட்றதுக்கு. உப்பு இல்லா பண்டா குப்பை இல்லை, உப்பாச்சு. உடம்பு உப்பு இருந்ததுன்னா துப்பு கெட்டுடும். துப்பு ஏற ஏற உடம்பு என்ன ஆகும்? அழிந்து பட்டு போகும். உப்பு காற்று உடம்புல ஏற ஏற என்ன ஆகும்? கோபம் அதிகமாக வரும். நீங்கள் விளையாட்டாக ஒரு 10 நாளைக்கு கடற்கரையில் போய் உலா வந்துட்டு வாங்க, உங்கள் குணம் மாறும். உங்கள் குணம் மாறும். காற்றுல உப்பு எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நீ எங்கே போனாலும் காற்றுல உப்பு இருக்கு. அதனால் அன்பு உள்ளங்களே, வள்ளலார் சொன்ன வாழ்வியலை பின்பற்றி அந்த நிலையை அடைவோம் என்று சொல்லி, ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க, பார்க்கலாம். சத்து விசாரம் தான். ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாதவன் நான், தெரிஞ்சவங்க நீங்கள். தெரியாதவங்க நீங்கள், தெரிஞ்சவன் நானுன்னு வந்திருக்கிறோம். ஒருவர் கலந்து உரையாடி அருட்பாவிலே ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் அதை நாம் பார்த்தாகணும். இதான் 2 சொன்னார் வள்ளல் பெருமான். சத்து விசாரம், பரோபகாரம். பரோபகாரம் எல்லாரும் செய்கிறோம், சோறு போடுறோம் இல்லையா? சத்து விசாரம் செய்யணும். இதில் நம்முடைய அன்பு தம்பி ஏபிஜே அருள் மதுரையில் சத்து விசாரத்துக்குன்னே தனியாக ஒரு வகுப்பு வாரம் நடந்துகிட்டே இருக்கு. நல்ல விசாரணை அப்படின்ற வாசகத்தை அவர் தான் எடுத்தார். வள்ளலார் சொன்ன வார்த்தையை உபயோகப்படுத்தி நல்ல விசாரணையில் இருந்து கொண்டு இருங்கள், இதுவரையிலும் நீங்கள் இருந்தது போல் இருக்காதீர்கள். நமக்கு வள்ளல் பெருமான் எழுதிய கருத்து. அதனால ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லுவேன். என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. இங்க வாங்க ஐயா. என்னப்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது 2. ஐயா அவங்க எழுதியிருந்தாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் 7 பிரிவுகள் இருந்தது. நமக்கு கிடைத்தது 3 தான். அதில் ஜீவன் என்பது உங்களுக்குள்ள இருக்கிறது ஜீவன் தான். எதிரிட்ட ஜீவர்கள் அப்படின்னு தான் எதிர இருக்கவங்க தான். உங்கள் ஜீவனை முதல்ல பாருங்க. முதல்ல தர்மசாலைக்கு போங்க, சாப்பிடுங்க. உடனே ஜீவனை பார்க்கறதுக்கு எங்கே போகணும்? ஞான சபைக்கு போகணும். இங்கே சோறு தின்னதான் உங்கள் ஜீவன் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. அங்கே போய் ஞானம் பெற்ற பிறகு தர்மசாலைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல தர்மசாலைக்கு தான் போகணும்.
அங்கிருந்து ஞான சபைக்கு போயிட்டா ஞான சபையிலிருந்து நீங்க தர்மசாலைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. வள்ளல் பெருமான் அதைத்தான் செய்தார். அதனால எதிரிட்ட ஜீவனையும் பார்க்கணும், நம்ம ஜீவன் மேலேயும் நம்ம கவனம் இருக்கணும். நம்ம ஜீவன் எங்க இருக்குன்னு எழுதிட்டார் வள்ளலாரு. பாருங்க வாங்க. ஆமா ஆமா, அதாவது உயிர், ஆமாங்க, உயிர் வாய்ப்பாளனா வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற, வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. ஒரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய ஒரே ஒளிதான் இவ்வளோ அணுக்களையும் உருவாக்கி அதன் உள்ளிருந்து வேலை செய்துக்கிட்டு வெவ்வேறு பயனுக்காக இந்த உயிர்கள், மரத்துக்குள்ளேயும் ஒளி இருக்கு, மண் புழுக்குள்ளேயும் இருக்கு, நத்தைக்குள்ளேயும் இருக்கு, நண்டுக்குள்ளேயும் இருக்கு, உங்களுக்குள்ளும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அத்தனையும் செய்யற பயன் வேறு. நான் ஒரு நாள் அழுதுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அழுதேன். ஏன் அழுதேன் தெரியுமா? ஏற்ற மாதிரி நம்ம தியான மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி சும்மா இருக்கு நிலம், ஒரு 3 ஏக்கர், அதில் புல் முளைச்சிருக்கு. தினம் அந்த மாடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. தினம் அந்த புல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு யாரும் தண்ணி வைக்கல. உட்கார்ந்து யோசனை பண்ண அந்த புல் பிறந்ததின் பயனை அடையுது. இடம் விட்டு இடம் போல அந்த புல். ஆனால் 4 கால் விலங்கு மாடு அந்த புல் மேய்ந்த இடத்துக்கே திரும்ப மேயுது. அந்த புல்லு அந்த மாட்டுக்கு பசியை தவிர்க்கிறது. புல்லா பிறந்தா கூட அது அடுத்த ஒரு உயிருக்கு பயனுள்ள வாழ்க்கை. ஒரு மாங்காய் மரம் நடுறேன், 4 வருஷத்துல வாட்டு காய்க்க ஆரம்பிக்குது. மாங்காய் மரத்தை நம்பி நான் வாழறேன். 10 முந்திரி கன்று வாங்கி நடுறேன், 4 வருஷம், அதுக்கப்புறம் 50 வருஷம் 100 வருஷம் என்ன அந்த முந்திரி மரம் காப்பாத்துது. நான் யாரை காப்பாத்திருக்கேன் சொல்லுங்க? என்னால யார் பயன்பெற்றார்கள்? ஒருவருக்கும் பயனில்லாத இந்த உடல் எடுத்து என்ன? இந்த உடலில் உயிர் இருந்து என்ன? இதைத்தான் வள்ளுவன்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எதிரிட்ட ஜீவனை சந்தோஷப்படுத்து. இந்த பிறவி எதுக்கு? நீ அதை சந்தோஷப்படுத்தினா உனக்கு சந்தோஷம் வரும். நீ மனித பிறப்பை எடுத்து நோக்கமே மரண தன்மையை பெறணும். சொன்னாங்கல்ல பாட்டி, அரிது அரிது எதுக்காக மானிட ஜென்மம்? இந்த பிறவியில் தானே ஆன்ம அனுபவத்தை பெற முடியும், வேற எந்த தேகத்திலையும் பெற முடியாது. அதனால இந்த தேகத்தில் காலம் உள்ளது உள்நிலை அறிந்து இந்த 2 விஷயம் சொன்னார் பெருமான். அதாவது பிராரத்த விதிப்படி பிராரத்த ஆகாரம், ஆகாமி ஆகாரம் அப்படின்னு எழுதுறார். இந்த பிராரத்த விதிப்படி ஒரு ஆடுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டார், ஒரு மாடுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தாச்சு இல்லைங்களா? ஒரு கழுதைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டாரு. அது அதுக்கு வேண்டிய ஆகாரம், அது அதுக்கு வேண்டிய உடம்பு. கழுதைக்கு இருக்கிற கால் குதிரைக்கு இல்லை, குதிரைக்கு இருக்கிற கால் யானைக்கு இல்லை, யானைக்கு இருக்கிற வாய் குதிரைக்கு இல்லை. இதெல்லாம் வடிவமைச்சவன் யாரு? அப்பேருக்கு வந்தவன் செய்த செயல் ஆறு. அந்த செயலை ஏன் அப்படி செய்தான்? நாம ஏன் நெடுக்கில் வளரணும், ஏன் குறுக்கில் வளரல? இந்த உலகத்தில் பிறக்கிறது அத்தனையும் குறுக்கா வளர்ந்து கிடக்குது. நீங்கள் நானும் குறுக்கா வளரவே இல்லை, நெடுக்கா வளர்றோம். ஏன் நெடுக்கா வளரணும்? இங்க என்ன இருக்கு நம்ம உடம்புல? இதெல்லாம் காலம் உள்ள போதே கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல்னாரு. அப்போ உள்நிலை என்ன? ஒளிநிலை. அந்த ஒளிநிலையை பெறுவதற்காக தான் மனித எடுத்தோம். ஒளியை மறந்து வாழறோம். மறந்திருந்து பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மரணமறில் எங்குருவீர் எது புரிவீர்? அப்ப அந்த மனித எடுத்தது யாருக்காவது நன்மை செய்யணுமா இல்லையா? ஒரு நாய் ஒன்னா கல் எடுத்து அடிக்கவா? ஒரு மாடு வேலியை முட்டிட்டு உள்ள வந்தா கழி எடுத்து வச்சு சாத்தவா? இது ஜீவானி போச்சே. நல்ல யோசனை பண்ணுவேன். கைகளை கட்டியே நடந்தேன்னாரு. கையுறை வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன். இத மாதிரி ஒரு உத்தமம் இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா? நம்ம அப்பனை தவிர ஒருத்தனும் கிடையாது. என்ன ஐயா, கடலூர் ஓட்டில சும்மா அப்பாசாமி செட்டியார் வீட்டுல உள்ள பெருமான் உட்காந்துருக்காரு,
திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜீவகாருண்யத்துடைய லட்சணத்தை பற்றி வாதம் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம மாதிரி எல்லாம். அது ஒரு வாரம் முடிவுக்கோ வரல. பெருமான் வெளியே எழுந்து வந்தார். ஏங்கணும் ஜீவகாருண்யன் என்ன முடிஞ்சுதான் முடியலையா? இன்னும் முடியலையே, குழப்பமாக தான் பேசிட்டு இருக்கிறோம். இங்கே வாங்கணும், எல்லாம் உட்காருங்கணும். தெருவில் ஒரு மண்ணாங்கட்டி இருந்தது. ஒரு பையன் அப்படி போகிறான். போகும்போது அந்த மண்ணாங்கட்டி மேலே காலை வச்சான். மண்ணாங்கட்டி உடஞ்சி தொங்கி போச்சு. உட்காந்து அழறான். ஐயா அவனை போய் இவன் கேட்குறான், ஏன் அழற? மண்ணாங்கட்டி தானே உடஞ்சா போதுங்க. ஐயோ அந்த உருவம் எப்படி அழகாக இருந்தது, அவனுடைய வடிவத்தை என் கால் போட்டு அழிச்சிட்டனே, இந்த எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனேன்னு அழுதான் பாரு. அதாண்டா ஜீவகாருண்யன்னார் வள்ளலார். நம்மளால முடியல ஐயா, நம்மளாலாம் முடியல. இடம் விட்டு இடம் நகர்ந்தாலே ஜீவகாருண்யம் போச்சு. அதனால அன்பு உள்ளங்களே, வள்ளல்வார் வழியில் நம்மளாம் வாழ்வோம். ஜீவகாருண்யத்தை முதல்ல கைப்பிடிப்போம். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. நீங்கள் சாவியை வாங்கி கொடுங்க, ஞான சாவி திறவுகளை என்கிட்ட கொடுங்க. 8 பக்கமும் நான் திறந்து கண்டிப்பாக காட்டுவேன் நாளைக்கு. ஒரு என்னது? ஆமாம், சரி. அதுதான் பாடல்லையே வந்து போச்சே. வருவார் அழைத்துவாடி சிதம்பரத்துலையும் ஜோதி காட்டுறாங்க. இடுக்கு இல்லாம பார்க்க முடியுமாங்க? இடுக்கிட்டு ஒரே நேர்கோட்டில் உட்காந்து தான் பார்த்தீங்க. இங்கே வந்தா இடுக்கு இல்லாம பார்க்கலான்னாரு. இடுக்கு இல்லாம பார்க்கறதுக்காக தான் 8 பக்கமும் பண்ணாரு. இப்ப ஏன் அந்த ஆராய்ச்சிக்கு போறீங்க? இப்ப ஏன் அந்த ஆராய்ச்சிக்கு போயிட்டீங்க? நம்ம சாமி கிட்ட இருந்தது அத்தனை எங்க போச்சுன்னு தெரியலையே. அவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போவோம். வடலூர் பெருவெளியில இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் வரல ஐயா. என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் பெருமான் சொன்ன இடத்துக்கு நாம போகணும். சரிங்க, சரி. அருட்பாவை முழுசா படிச்சிங்களா? முழுசா அருட்பாவை உள்வாங்கணும். அதுதான் சத்து விசாரம். வாங்க வர வியாழக்கிழமை கடலூர் சங்கத்தில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. வாங்க எல்லாரும். சத்து விசாரம் தான். நான் சொல்றதை நீங்க கேட்க வேணாம், அருட்பா சொல்றதை பார்ப்போம். இந்த உடம்புல இது தெற்கு, தென்பால் நோக்கினேன் இரவா வரம் பெற்றேன்னு எழுதார். நம்முடைய உணர்வு நினைவு முதல்ல கீழே இருந்து மேலே வரணும். பெரும்பாலான யோகம், பெரும்பாலான தவம், பெரும்பாலான சித்தர்கள் எல்லோருமே கீழே இருந்து தான் மேலே படிப்படியாக சொல்லியிருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகசிராரா. வள்ளல் பெருமான் அதுக்கு மேலே போயிட்டார். லலாடன் ஒரு இடத்த வள்ளலார் குறிப்பிடுறார். உச்சிக்கு மேலே போகணுன்றார். அது பெருவெளி. அது இந்த சிறுவெளியில அனுபவம் பெற்றால் ஒழி அங்கே போக முடியாது. நெற்றி பகுதி ஒரு சிறுவெளி, வெளியில பெருவெளி. வெளியனாலே வெளிச்சம்தான், பூரா வெளிச்சம்தான். அதனால வள்ளல் பெருமான் அழகா சொல்லிட்டார், இது கிழக்கு. நான் பல கூட்டங்களில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஐயா. நான் 40 ஆண்டு நிலத்தோட 4-5 வீட்டோட வண்டி வாகனங்களோட செவ்வையாக வாழ்ந்த ஊரில் ஏதோ காரியங்களால் வீடுகள் விற்கப்பட்டு, நிலங்கள் எல்லாம் விற்கப்பட்டு, கஞ்சிக்கே வழி இல்லாமல், கடன்படாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்த்தா அழ வரும் உங்களுக்கு. ஒரு ட்ரௌசருக்கு மேலே ஒரு ட்ரௌசர் கிடையாது போட்டுக்க, ஒரு சொக்காய்க்கு மாற்று சொக்கா கிடையாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உட்கார்ந்து தியானம் பண்ண பண்ணுறான்னுவாங்க. அவங்க தியானம் பண்ணிக்க, நீ உன் வேலையை பாரு. எங்கள் அப்பங்கிட்ட வந்து சொல்லுவான், என் கூட பிறந்தவெல்லாம், இந்த ஆள் என்னை சுற்றி வரான், ஏதாவது உட்காந்து கண்ணை மூடிட்டு உள்ளே போய் அவனுக்கு சோறு போட்டுருக்கிறிய, நீ போடல, நீ சம்பாதிக்கிற பணத்தில் அவன் சாப்பிடல. நான் இஐடி பேரில் சம்பாதிக்கிறேன், வாரம் சம்பளம் வாங்கினேன். நான் என்னுடைய உழைப்பில் என் பையன் இருக்கான்.
நீ யாரு அதை கேட்கறதுக்கு? உனக்கு விருப்பம் இல்லை சாப்பிடு, இல்லைன்னா போ. இப்படிதான் என்னை எங்க அப்பனும் ஆத்தாவும் சோறு போட்டு வளர்த்தது. அதனுடைய விளைவு எங்க போச்சு தெரியல. இன்னைக்கு அரிசி மூட்டையா இருக்கு, ஆனா நான் சாப்பிடல. ஏன்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வந்து போக காரு, ஆளு, அம்பு, தேளு எல்லாமே இருக்கு. எப்படி வந்தது? ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வரேன். நெற்றி பகுதியில எவன் ஒருவன் தன்னுடைய நினைவை நிறுத்தி கோடி சூரிய பிரகாசமான ஒளி இங்க இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அதுவும் எழுதிட்டாரு. உணவு உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவு உண்டு, ஊர் உண்டு, பேர் உண்டு, கார் உண்டு, எல்லாமே உண்டு. இம்மை என்பலாவத்தை படிங்க. இம்மை என்பலாவத்தில் வள்ளல் பெருமான் சொன்ன விஷயத்துக்கு வாங்க. அருந்துவதற்கும் பொருந்துவதற்கும் மனைவி இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், ஆம்பளை பிள்ளை இருக்கணும், பொம்பளை பிள்ளை இருக்கணும், சுற்றம் இருக்கணும், நட்பு இருக்கணும், உறவு இருக்கணும், போக வர உனக்கு எல்லாம் இருக்கணும். எந்த வசதி குறைவுபடாமல் இருந்தால் இம்மை இன்பத்தை முடிச்சுட்ட. அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தால் இம்மை இன்ப வாழ்வுக்காக திரும்ப நீ வரணும். இதை நான் எழுதல, வள்ளல் பெருமான் எழுதி வச்சிருக்காங்க. இந்த இம்மை இன்ப லாபத்தை முடித்தவர்கள் பிராரத்த உணவுகளை நீக்கி கொண்டு ஆகாமிய முயற்சி செய்து சுண்ண சுக்கு சூர்ணம் சாப்பிடு, கரிசாலையை கொதிக்க வச்சு குடி, தூதுவளையை சோயில சாப்பிடு, புளியாரையை தின்னு தின்னு தீரு. எந்த தந்திரத்தினாலும் இந்த உடம்பை சரி பண்றதுக்கு மறுமை என்பதாகும். இந்த உடம்பை சரி பண்ண பிறகு பேரின்பதாகும். சுத்த தேகமா மாத்து. அதன் பிறகு இந்த உணவுனால பிரணவ தேகமா மாறும். அதுக்கு எண்ணம் சரியா இருக்கணும், கர்ண ஒழுக்கத்துக்கு போகணும். அப்போதான் பிரணவ தேகம் சாத்தியப்படும். சுத்த தேகமாச்சு, பிரணவ தேகமாச்சு, அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஞான தேகம். அருட்பாவில் இல்லாத ஒண்ணு இல்லைங்க தம்பி. இருக்குங்க, சுப்பிரமணியம் கிட்ட இருக்குங்க, 7 கண்ணாடியும் வாங்கிக்கலாம். பார்க்கலாம். ஆமா ஆமா ஆம். ம் ம் சரிங்க சரிங்கய்யா. ஏங்க தெளிவா பாடலை சொல்லிட்டாரு. சிற்றம்பலம் 8 எழுதிட்டாரு இல்லைங்களா? ஏன் 8 பக்கம் அங்க, ஏன் 8 பக்கம் இப்படி வச்சு அமைத்தார்? கொஞ்சம் இப்ப நமக்குள்ளே ஜோதியை பாக்குறதா இல்ல அங்க போய் பாக்குறதா? உள்ளதானே பார்க்கணும். விடுங்க, அவ்வளவுதான், விடுங்க. தம்பி சத்தியமூர்த்தி சத்தியத்தின் பக்கமே நிக்கிறார். நன்றி.